Hello friends, welcome to my channel. Today 9th standard polynomials exercise 2.5 11th sum பார்க்கலாம். Factorize பண்ண சொல்லிருக்காங்க. First sum என்னன்னா ஒரே sum தான் கொடுத்திருக்காங்க. Subdivision எல்லாம் எதுவும் இல்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 27x³ plus y³ plus z³ minus 9xyz. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு algebraic identity 8th கொடுத்திருப்பாங்க உங்க bookல. அந்த ஐடென்டிட்டியை பேஸ் பண்ணி தான் இந்த சம் இருக்குது ஓகேங்களா. அதில் LHS லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, அதே போல் அந்த ஃபார்மேட்லேயே இருக்குது. இப்போ சம் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறதுனா என்ன பண்ண போகிறோம், ரைட் சைடு இருக்கு இல்லையா, அதோட எக்ஸ்பேண்டட் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம் ஓகேங்களா. ஸோ x³ + y³ + z³ - 3xyz இந்த ஃபார்மேட்டில் தான் இப்போ கொடுத்துருக்குற சம் இருக்குது ஓகேவா. ஸோ அதோட ரைட் சைடு என்ன வரும், x plus y plus z into x² plus y² plus z² minus xy minus yz minus zx ஓகேங்களா. இதுதான் வந்து ரைட் சைடு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போ சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா x³ y³ z³ வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. இங்கே x³ என்னது 27x³ ஓகேங்களா. அப்போ x³ வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 27x³. ஸோ எக்ஸ் வேணு நமக்கு என்ன வரும், 3x வரும். y³ வந்து y வேல்யூ வந்து y தான் வரும் சேம். z³ வந்து z தான் வரும் ஓகேங்களா. இதுதான் வந்து xyzோட வேல்யூ. ஸோ இப்போ நம்ம இந்த ரைட் சைடு ஃபார்மேட்டில் எடுத்து அப்ளை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x + y + z. அப்போது x என்ன இருக்குது, 3x + y + z இருக்குது. ஸோ அதை எழுதிட்டோமா. அடுத்தது x² 3x ஹோல் ஸ்கொயர், y² என்னது y² + z². z வேல்யூ z தான், அப்போ z ஹோல் ஸ்கொயர் minus x into y. x என்னது 3x into y அதே தான். அடுத்து y minus y into z. இங்கே yzக்கும் yz தான் வேல்யூ. ஸோ y into z எழுதிக்கிறோம். மைனஸ் z into x. z into x ஓட வேல்யூ 3x. இங்கே y into zக்கெல்லாம் வந்து வேறு சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கூட கொடுக்கலாம். 3 into 4 5 into 6. அதாவது இங்கே எல்லாமே ஃபுல்லாக வேரியபிள்ஸ் இல்லாமல் நம்பரே வரலாம். நம்பர் வரும்போது நம்பர்ஸ் எழுதி நீங்கள் மல்டிபிள் பண்ணி எழுதிக்கணும் ஓகேங்களா. இங்கே வந்து எந்த வேரியபிள் அப்படியே கொடுத்துருக்காங்க, சரி, எந்த நம்பருமே கொடுக்காம வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கனால நம்ம அப்படியே எழுதி அப்ளை பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா 3x + y + z அப்படியே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 3x ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 9x². அடுத்தது y² + z². அடுத்து minus 3x into y என்ன வரும், -3xy. y into z yz minus 3x into z 3zx ஓகேங்களா. இதுதான் வந்து இதோட ஆன்சர். 3x + y + z 9x² + y² + z² minus 3xy minus yz minus 3zx. இதுதான் கொடுத்துருக்கிற சம்மோட ஃபேக்டரைசேஷனோட ஆன்சர் ஓகேங்களா. அடுத்தது 12th sum. Verify that x³ + y³ + z³ minus 3xyz equal to 1/2 x plus y plus z into x minus y whole square plus y minus z whole square plus z minus x whole square. இதுக்கெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ரைட் சைடு எடுத்துக்க போகிறோம். ரைட் சைடு எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடுக்கு ஈக்குவல்னு சொல்லி வெரிஃபை பண்ண போகிறோம் ஓகேங்களா. ரைட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1/2 x plus y plus z into x minus y whole square plus y minus z whole square plus z minus x whole square ஓகேங்களா. இப்போ இந்த ஆஃப் அப்படியே எழுதிக்கிறோம், 1/2 எழுதிக்கிறோம். x plus y plus z அப்படியே எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த x minus y whole square என்ன ஃபார்முலா, x² + y² minus 2xy இந்த ஃபார்முலா ஓகேங்களா. அடுத்து அதே தான் a minus b whole square a plus b whole square ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து வேரியபிள்ஸ் மாறி வந்திருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறோம். இங்கே y minus z whole square இது எப்படி எழுதிடும், y² + z² ப்ளஸ் minus 2yz ஓகேங்களா. செகண்ட் எழுதி முடிச்சாச்சு. அடுத்தது ப்ளஸ் z minus x whole square. இது வந்து பார்த்தீங்கன்னா வரும் z² + x² minus 2zx ஓகேங்களா. இப்போ 3 தனித்தனியாக எக்ஸ்பெண்ட் பண்ணி எழுதிட்டோம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் 1/2 x plus y plus z. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே x² இருக்குது, இங்கே ஒரு x² இருக்குது ஓகேங்களா. அப்போ 2x² ப்ளஸ் இங்கே ஒரு y² இருக்குது, இங்கே ஒரு y² இருக்குது ப்ளஸ் 2y², இங்கே ஒரு z² இருக்குது, இங்கே ஒரு z² இருக்குது, இங்கே ஒரு z² இருக்குது. ஸோ ப்ளஸ் 2z²
minus 2xy இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது minus 2xy minus 2yz minus 2zx இதை அப்படியே எழுதிடுறோம் ஓகேங்களா. அடுத்த ஸ்டெப்பில் 1/2 x plus y plus z இதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 2 காமனாக இருக்கா. இந்த 2 எல்லாத்துலேயுமே 2 காமனாக இருக்கிறதுனால 2வை வெளியே எடுத்துட்டேன். பேலன்ஸ் என்ன வரும் x² plus y² plus z² minus 2 வெளியே வந்துச்சுன்னா xy மட்டும் இருக்கும். minus xy minus yz minus zx ஓகேங்களா. அப்போ இந்த 2வும் கேன்சல் ஆயிடும். அடுத்த ஸ்டெப்பில் x plus y plus z into x² plus y² plus z² minus xy minus yz minus zx இது எதோட ஃபார்முலா வருது, நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணோம் இல்லையா 8th ஐடென்டிட்டி அதோட ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ இதுக்கு என்ன வரும் லெஃப்ட் சைட் ஃபார்முலா x³ plus y³ plus z³ minus 3xyz ஓகேங்களா. இப்போ கொடுத்துருக்குற சம்மோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. ஸோ ஹென்ஸ் வெரிஃபை. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.